நவம்பர் 7 ரஷ்ய புரட்சி நடந்து 107 வருடங்கள் ஆச்சு. இந்த புரட்சி அப்படிங்கிறது ரஷ்ய மக்களுக்கு மட்டும் பயனளிக்காம உலகத்துல இருக்கிற எல்லா அரசுகளையும் முற்போக்கு பாதையில உந்தி தள்ளுச்சு. ஏங்க, ரஷ்ய புரட்சி ரஷ்ய மக்களுக்கே பயனிலங்கிறோம், நீங்க என்னமோ உலகத்தையே உந்தி தள்ளுச்சுங்கிறீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். 1917 ரஷ்ய புரட்சி நடக்குது. அதற்கு பல ஆண்டுகள் முன்னாடியே மேற்கத்திய நாடுகள் எல்லாத்திலையும் பெண்கள் தங்களுக்கான வாக்குரிமைக்காக போராடுறாங்க. எந்த அரசுமே சரிசாய்க்கல. ஆனா 1917 ரஷ்ய புரட்சி நடந்ததும் பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்குறாங்க. இதை பார்த்து யூகேலையும் அமெரிக்காலையும் ஐயோ நம்ம பெண்களும் இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்கி புரட்சிகர பாதையில சென்றுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன் 1918 அமெரிக்கா 1920 பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஜனநாயகத்தின் ஆதி ஊற்று அப்படின்னு சொல்ற பிரான்ஸ் நாட்டுல கூட 1944 தான் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைக்குது. அவ்வளவு ஏன், இன்னைக்கும் ஜனநாயகத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிக்கிற அமெரிக்காலையும் 1960கள் எப்ப ரஷ்ய புரட்சி நடந்து அடுத்த 40 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு கருப்பினத்தவர்களுக்கு வாக்குரிமை உறுதி செய்யப்படல. அது மார்ட்டின் லூதர் கிங் வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதி செய்யப்பட்டுச்சு. எல்லா மக்களுக்கும் சரிசமமாக வாக்குரிமையை உறுதி செய்யறது ரஷ்ய புரட்சி. அது மட்டும் கிடையாது, லீடர் ஆஃப் த ஃப்ரீ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிக்கிற அமெரிக்கால இன்னைக்கு வரைக்கும் மகப்பேறு காலத்துல விடுமுறைக்கும் சம்பளத்துக்கும், அதாவது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ்க்கு ஒரே சண்டை போட வேண்டியதா இருக்குது. ஆனா 1917 புரட்சி வந்ததும் எல்லா தொழிலாளர்களுக்கும், பெண் தொழிலாளர்களுக்கும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ரஷ்யா வழங்குச்சு. அதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதா அப்படிங்கிற மாதிரி மேற்கத்திய வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லாம் எல்லாத்துலயும் இந்த மாற்றம் வந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாற்றம் வந்து ரஷ்யால முதல்ல வந்துருச்சு. இதுக்கு போய் ரஷ்யா தான் காரணம் சொல்றதா? இல்ல, அதுதான் நம்ம போற தப்பு கணக்கு. புரட்சி நடக்கும்போது ரஷ்யா வந்து மேற்கத்திய நாடுகள் மாதிரி, அதாவது யூகே, பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் மாதிரி வளர்ச்சி அடைஞ்ச நாடு கிடையாது. புரட்சி வரும் நேரத்தில் ரஷ்யாவில் 80% மேற்பட்ட மக்கள் விவசாயத்தை நம்பியிருந்த ஏழைகளாக தான் இருந்தாங்க. மிச்சம் இருந்த 20% கூட அவங்கள்ட்ட முறையான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோ கூட கிடையாது. அவங்க கொஞ்சோண்டு நிலக்கரியும் உலோகத்தையும் மைனிங் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜார் மன்னன் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னா, தொடர்ந்து ஜப்பான்ட்டையும் மேற்கத்திய நாடுகள்ட்டையும் போர்களை தோக்குறது, அதை சரி கட்டுறதுக்கு மக்கள்கிட்ட வரிச்சுமையை ஏத்துறது அப்படின்னு ரஷ்யா ஒரு அறத பின்தங்கிய நாடாக தான் இருந்தது. அப்போ ஒருவேளை ரஷ்யா வளர்ச்சி அடைஞ்ச நாடுன்னு சொல்லி ஏமாந்துட்டோமோ? இல்ல, உண்மையாலுமே புரட்சிக்கு பிறகு ரஷ்யா பயங்கரமா வளர்ந்தது. புரட்சி 1917 நடக்குது. அப்ப பின்தங்கிய நாடாக இருந்த ரஷ்யா 25 வருஷத்துல அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற வல்லரசு நாடுகளாலேயே தோற்கடிக்க முடியாத ஹிட்லரின் நாஜி படையை தோற்கடிச்சு துவம்சம் பண்ணுச்சு. ஆமா இல்ல? அதுல இருந்து இன்னொரு 15 வருஷத்துல 2ஆம் உலக போர்ல பெரிய சேதத்தையே சந்திக்காத ஒரே ஒரு ஏகாதிபத்திய சக்தியாக எல்லா அதிகாரமும் பணபலமும் ஆயுத பலமும் கொண்ட அமெரிக்காவுக்கு சரிசமமாக வந்தது மட்டும் இல்லாம, அமெரிக்கா ரஷ்யா தான் தன்னோட முதன்மை எதிரி அப்படின்னு சொல்லி தன்னோட அறிவியல், அறிவாற்றல், உற்பத்தி, ராணுவம், இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே ரஷ்யாவை வீழ்த்துறதுக்கு மட்டுமே முழு நேரம் செலவு செஞ்ச அளவுக்கு ஒரு அசுரபலம் கொண்ட நாடாக வளர்ச்சி அடைஞ்சது. ஓ, இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இவ்வளவு வேகமான வளர்ச்சி எப்படி அடைஞ்சது? அப்படிங்கிற போன்ற கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி கேள்விகளும் ஏன் மற்ற புரட்சிக்கு சொல்லாத வண்ணம் ரஷ்ய புரட்சியை தான் முதல்ல மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்றாங்க? ஏன் அதை வந்து சோவியத் அப்படின்ற பேரை கொண்டு அடையாளப்படுத்துறாங்க? ஏன் லெனின் அப்படிங்கிறவர் வந்து பயங்கரமான வந்து ஒரு தலைவராக காட்சி அளிக்கிறாரு? இருங்க, இன்னொரு கேள்வி இருக்குது. அது என்னங்க போல்ஷெவிக் புரட்சி அப்படிங்கிறீங்க? வேற கட்சியே கிடையாது ரஷ்யால. அவங்களுக்கு முன்னாடி யாரும் வந்து முற்போக்கானதே பேசலையா? இல்ல புரட்சி நடந்த போது வேற கட்சியெல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா? சும்மா கம்யூனிஸ்டுகளை பில்டப் ஏத்துறதுக்கு அதை போல்ஷெவிக் புரட்சி அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்களா? இந்த மாதிரி கேள்விகளும் சேர்த்து அனைத்து கேள்விகளுக்கும் நேரடியாக பதிலளிக்கும் பண்ணமோ அல்லது பதிலை நோக்கி திசை காட்டும் பண்ணமோ அடுத்தடுத்த நாள்ல வர வீடியோக்கள் அமையும்.